அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே.கே. நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தூக்கமின்மையினால நம்ம உடல்ல எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய இன்றியமையாத விஷயம். எப்படி உணவு முக்கியமோ அதே அளவுக்கு தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தூக்கம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனதில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய, உங்கள் மூளையில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் முழுமையாக பதியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம மறதிக்கு உள்ளாக்கப்படும். ஸோ நம்ம கலெக்ட் பண்ண அத்தனை விஷயங்களுமே எதுவுமே ஞாபகத்தில் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, பிளாங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம உணர முடியும். ஸோ தூக்கம் என்னென்ன உறுப்புகளை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்மளுடைய ஞாபகத்திறன் குறையிறது, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையிறது, பதட்டமாக இருக்கிறது, நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் மனச்சிதறலோடு இருக்கிறது, முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறது, இதெல்லாம் தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தோல் நம்மளுடைய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தோள்களில் சுருக்கம் விழும், வறட்சி வரும், கண்ணை சுற்றி கருவளையம் வரும். இது எல்லாமே தோலில் நம்ம சந்திக்கக்கூடிய தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அடுத்து பார்த்தோன்னா தசைகளில் அதிகமான இறுக்கம், வலி. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ, சரியாக தூங்காமல் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், தசைகளில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா நுரையீரலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஃப்ரீக்வெண்ட் கோல்டு காஃப் வந்துகிட்டே இருக்கும், இம்யூனிட்டி கம்மியாகிடும் சரியாக தூங்காத போது. அப்போ அடிக்கடி நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா இருதய நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள். தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் சரியாக நடக்காது. அப்போ கொழுப்பு சரியாக செரிமானம் ஆகாமல் நம்ம இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மாரடைப்பு வரத்துக்கோ இல்லை ஸ்ட்ரோக் மாதிரியான பக்கவாதம் வரத்துக்கோ தூக்கமின்மை ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கணையம் சார்ந்த பிரச்சனை, கணையம் பாதிப்பு ஏற்படுறதுனால நமக்கு சர்க்கரை நோய் மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். ஏன்னா இன்றைக்கி சர்க்கரை கட்டுப்பாட்டு இல்லை, சர்க்கரையோட அளவு 300-400 பாயிண்ட் இருக்குனாலே டாக்டர் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கா, நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து தூக்கத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா குடல் சார்ந்த ஆரோக்கியம். இன்றைக்கி வந்து ஹார்மோன்கள் எல்லாமே குடல் சார்ந்து தான் இயங்குது. ஸோ முழுமையான இயக்கம் அப்படிங்கிறது குடலை சுற்றி நடக்குது, நம்ம வயிற்று சுற்றி நடக்குது, நம்ம ஜீரண மண்டலத்தை சுற்றி நடக்குது. அப்போ சரியாக தூங்கலைன்னா இந்த ஜீரண மண்டலம் சரியாக இயங்காத போது கண்டிப்பாக நமக்கு உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம தூக்கமின்மையினால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சுத்தமான பசும்பாலே ஒரு பெரிய தீர்வு. அந்த சுத்தமான பசும்பாலில் நம்ம இரவு வந்து ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த பாலை இரவில் பூண்டு பால் மாதிரி நம்ம எடுத்துக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மன அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அலிசன் அப்படிங்கிற வேதியியல் பொருள் மனச்சிதறல் ஏற்படாமல், டிப்ரெஷன் இல்லாமல், மூடு எலிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து கசகசா பால் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவை நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி அதை பாலில் கலந்து இரவு தூங்கும் பொழுது குடிச்சிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நமக்கு தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து சித்த மருத்துவ கடைகளில் பார்த்திங்கன்னா அதிமதுரம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த அதிமதுர பொடி இரவில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து பசும் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் பொழுதும் அதுவும் மன அமைதியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேக வைத்த வேர்க்கடலை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரவு ஒரு 6:30-7 மணி போல் ஒரு 2 கைப்பிடி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளை நம்மளால் சீர்படுத்திக்க முடியும். இதெல்லாம் பண்ணுறோம் டாக்டர், பட் ஏதோ ஒன்று நாங்கள் டெய்லி நைட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தூக்கம் வரும்னா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே பசும் பாலில் 2 பாதாமை வந்து நல்லா அரைச்சி ஆட் பண்ணிவிடுங்க.
கூட வந்து 2 சிட்டிகை வந்து ஜாதிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கூட 2 சிட்டிகை வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பனங்கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கோங்க. அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது, உங்க மூளையில இருக்கக்கூடிய தூக்கத்த ரெகுலர் பண்ணக்கூடிய செரட்டோனின், மெலட்டோனின், கார்ட்டிசால் இந்த மாதிரியான ஹார்மோன்களுடைய சுழற்சி வந்து சீராகும். இது கரெக்ட்டா இருக்கும் பொழுதே, நம்ம தோல் வறட்சியும் இருக்காது, கணையம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது, இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ எப்பயுமே அந்த தூக்கமின்மையினால வரக்கூடிய துணை நோய்கள் வராம, அனைத்து நோய்களையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு இந்த பானம் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம தூக்கமின்மையினால கஷ்டப்படுறோம் அப்படிங்கும் பொழுது, உடல் உஷ்ணம் வந்து கண்டிப்பா தன்னிலைப்படணும். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமா இருந்தாலே நம்மளால சரியா தூங்க முடியாது. அப்போ உடல் உஷ்ணத்த சீர்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, சீரக தைலம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இத வந்து வாரத்துக்கு 1 நாள் வந்து நம்ம தலையில நல்லா தேய்ச்சுட்டு, ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு வெந்நீர்ல குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே, நம்மளுடைய தூக்கமின்மை பிரச்சனை படிப்படியா குறையும். நம்ம உடல் உஷ்ணம் குறைஞ்சு தூக்கமின்மை பிரச்சனையும் படிப்படியா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சீரக தைலம் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml கோகனட் ஆயில் எடுத்துட்டு, கூட கொஞ்சமா வந்து சீரகம் ஒரு 10-20 கிராம் வந்து நீங்க சேர்த்து அத நல்லா கொதிக்க வச்சு அப்ளை பண்ணலாம். இது வந்து நார்மலா கோகனட் ஆயில்ல செய்யும்பொழுது நீங்க டெய்லியுமே இந்த தைலத்த யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்க நல்லெண்ணெய் 100 mlல போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, குளியல் தைலம் மாரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீரக தைலம் அப்படிங்கிறது உடல் உஷ்ணத்தையும் தன்னிலைப்படுத்தி, தூக்கமின்மையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பயன்படுத்தி பாருங்க. இதே மாரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்கள சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு எல்லா மருத்துவர்களுமே வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. ஆனால் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம், இது கூடவே வந்து ஒரு ஸ்லிம் கஷாயம் வந்து எப்படி எடுத்துக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மாதவிடாய் வந்து சரியான நேரத்தில் வந்து இருக்காது. அவங்க உடம்புல வந்து ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால முடி கொட்டுறது, முகத்தில் வந்து தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கிறது. இதுவே ஒரு சில பெண்களுக்கு வந்து கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வெளியாகாமல் கருத்தரிக்கிறதுல சிரமம் உண்டாகிறது. இதுவே நாளடைவில் அவங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து உருவாகிறது. இந்த மாதிரி ஒரு பிசிஓடி அப்படிங்கிறது வந்து நிறைய அறிகுறிகளை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில நபர்களுக்கு அந்த பிசிஓடிக்கான எந்த அறிகுறியுமே இருக்காது, ஒரு சில நபர்களுக்கு அதனுடைய எல்லா அறிகுறிகளுமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே காமனான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணணும், பிசிஓடியை நார்மல் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க அப்படிங்கிறது தான் எல்லா மருத்துவர்களும் பரிந்துரை பண்ணக்கூடியது. ஆனால் இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்க உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு நான் டயட்டில் இருக்கேன், நான் வந்து இன்னும் வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறேன், ஆனாலும் வெயிட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் குறையுது. ஆனாலும் கூட வந்து நான் திருப்பியும் அந்த நார்மலான ஒரு டயட்டுக்கு வந்தேன், இல்லை எனக்கு கிரேவிங்ஸ் இருக்குது, அதனால நான் வந்து இனிப்பு வகையான ஃபுட்ஸை வந்து எடுக்கிறேன், ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா முன்னை விட அதிகமான அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதனால் வெயிட் கெயின் உண்டாகுது? முதல் விஷயம், அவங்க உடம்புல கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் எடுத்தாலும் கூட அவங்க உடம்புல வந்து அது இமீடியட்டாக சுகராக மாறும் பொழுது அந்த சுகரை வந்து நம்மளுடைய கல்லீரலில் வந்து கொஞ்சமாக வந்து கிளைகோஜனாகவும், அது மட்டும் இல்லாமல் அதற்கும் அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து நம்ம கொழுப்பு செல்களில் வந்து சேமித்து வைக்கப்படுது. இதுதான் நாளடைவில் வந்து நமக்கு தொடர்ந்து உடலோட நடுப்பகுதியில், வயிற்றுப்பகுதியில், தொடைப்பகுதிகள் எல்லாமே நிறைய ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது, உடல் எடையும் வந்து அதிகரிக்கிறது.
அடுத்ததான் அவங்க உடம்புல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால ரத்தத்தில் நிறைய சர்க்கரை இருந்தாலுமே அதை வந்து செல்களுக்கு வந்து கொண்டு போக முடியாததுனால நமக்கு எப்போவுமே பசி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அடிக்கடி நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு நேச்சரும் வந்து இருக்கும். கொஞ்சம் சாப்பிடலன்னா கூட வந்து எனக்கு கை கால்லாம் தட தடன்னு ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப டயர்டாகுது அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டில் வந்து தேவையான அளவு சுகர் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு உடல் எடை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட வந்து அவங்க பதட்டப்படக்கூடிய ஒரு நேச்சரோ இல்லை வந்து அதிகமாக கோபப்படக்கூடிய இல்லை பயப்படக்கூடிய ஒரு நேச்சரோ இருந்தது அப்படின்னா அவங்களோட உடம்புல வந்து இந்த கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து நம்ம உடம்புல இந்த ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு தொடர்ந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்போவுமே உடல் எடை அதிகமாக இருக்கும். முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி வந்து இருக்கும். முடி கொட்டுறது வந்து இருக்கிறது. அவங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. கூடவே மாதவிடாயும் சரியாக வராத ஒரு நிலையும் இருக்கிறதுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் குறைவாக வந்து இருக்கும். இந்த தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறதுனால எப்போல்லாம் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களோ அந்த சமயங்கள் எல்லாம் உணவை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிரேவிங்ஸும் இருக்கும். அதாவது கம்ஃபர்ட் ஈட்டிங்னு நம்ம சொல்லுவோம். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அப்போல்லாம் வந்து உணவில் போய் வந்து அதை முடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையும் இருக்கிறதுனால தொடர்ந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி பிசிஓடி இருக்கக்கூடிய நபர்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டியது டீடாக்சிஃபிகேஷன். இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பேதிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம். ஸோ பேதிக்கு எடுக்கிறதுனால இம்மீடியட்டாக நமக்கு வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. முதல் விஷயம் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வைரஸோட ஒரு சமநிலைத்தன்மை வந்து உருவாக்கும். ஸோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மருந்துகள் வந்து இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன், 1 வீக் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன், இல்லை ரொம்ப லகுவாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து நைட்டில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் மாதிரியான சூர்ணங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய கட் பாக்டீரியாஸை வந்து வெளியேற்றி அந்த சமயங்களில் வந்து நம்ம நிறைய மோர் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். இந்த மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் வந்து நம்ம குடலில் நல்ல பாக்டீரியங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஆகட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து சத்து பொருட்களை உட்கிரகிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். சில உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களும் அந்த வகையான உணவுப் பொருட்களை தான் அதிகமாக எடுத்து பழக்கப்பட்டு அதை வந்து சத்துக்களாக வந்து மாற்றக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ் வந்துருக்கும். அந்த வகையான பாக்டீரியல்ஸ் தான் நம்மளோட குடலில் அதிகமாக இருக்கும். அதனால தான் நாமளே அந்த உணவுப் பொருட்களை வந்து விடணும்னு நினச்சா கூட மீண்டும் மீண்டும் நம்மளுடைய மூளை வந்து நம்ம இந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரேவிங்ஸை உண்டு பண்ணும். ஸோ அதற்கு முதல்ல வந்து ஒரு ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம உணவு முறைகளில் வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும். அந்த உணவு முறைகளில் வந்து நல்ல கார்போஹைட்ரேட், முக்கியமாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய சிறுதானியங்கள், அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளோட உணவுகளை வந்து மாற்றிக்கணும். கூடவே வந்து நல்ல புரோட்டீன் வகையான உணவுப் பொருட்களையும் நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறது நல்லது. இல்லை சைவம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா வேக வச்ச பச்சை பயிரோ இல்லை வந்து கொண்டைக்கடலை, இந்த மாதிரியான நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து நீங்கள் மார்னிங் டைம்லேயே வந்து எடுத்துக்கிறது நல்லது. அது கூட வந்து ஒரு நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்டு. அதே மாதிரி மதிய நேரத்தில் அதிகப்படியான காய்கறிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அது வந்து கீரை வகைகளாக இருக்கட்டும், கூடவே வந்து நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பீன்ஸு, இந்த மாதிரியான காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், அவரைக்காய், இந்த மாதிரியான நிறைய காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறத வந்து நம்ம ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அதே மாதிரி இன்பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பட்டர் மில்க் வந்து, மோர் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நட்ஸ் வகைகளை வந்து எடுத்துக்கலாம். வேக வச்ச கடலை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இரவு உணவை வந்து நீங்கள் நல்ல ஒரு ராகினால் செஞ்ச தோசை, இல்லை வந்து சிறுதானியங்கள்னால் செஞ்ச ஒரு ஏதாவது உப்மா, இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உடல் எடையும் வந்து நல்ல மாற்றம் பார்க்கலாம். இரவு உணவை 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து முடிச்சிடுறது நல்லது.
கூடவே ரெகுலராக வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது, ஒரு 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஸோ கூடவே சில வகையான யோகா பயிற்சிகள் முக்கியமாக வந்து புஜங்காசனம், சலபாசனம், அதே மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை ஆசனம், சேதுபந்தாசனம், இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளை ஒரு முறையான ஒரு கைடன்ஸோடு வந்து பண்ணுறது. இதை நீங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் உடம்புல இந்த மெட்டபாலிசம் வந்து ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த மரமஞ்சள் நாயுருவி சேர்ந்த கஷாயமாக இல்லைனா டீ மாதிரி வந்து ரெகுலராக காலை வேளையில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் வந்து ஃபேட் வந்து பிரேக் டவுன் ஆகிறதையும் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கூடவே முக்கியமாக அந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது ஏஎம்பிகே பாத்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது அடினோசின் மோனோபாஸ்பேட் புரோட்டீன் கைனேஸ் அப்படிங்கிற ஒரு பாத்வே. இந்த பாத்வே மூலமாக தான் வந்து நம்மளுடைய செல்லில் வந்து குளுக்கோஸ் வந்து உள்ளே போகிறது, அதே மாதிரி அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாத்வே. அது மட்டும் இல்லாமல் இந்த லிப்பிட் மெட்டபாலிசம், கொழுப்புகளுடைய அந்த வளர்சிதை மாற்றத்தையும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் மரமஞ்சள் எடுத்துக்கும் போது உங்களுடைய இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் வந்து சரியான நேரத்தில் வரும். அதே மாதிரி உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் கம்மியாகும். ஸோ கூடவே வந்து உங்களுடைய அந்த கொழுப்பு செல்களுடைய எண்ணிக்கையும் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறனால நம்ம மரமஞ்சளை வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது நாயுருவி. இந்த நாயுருவி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல தேவையில்லாத நீர்த்தவத்தை வந்து வெளியேற்றக்கூடியது. முக்கியமாக அந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகங்களில் நல்ல வலி இருக்கிறது, உடம்பே வந்து நல்ல ஒரு உப்புசமான ஒரு நிலை, ப்ளோட்டடான ஒரு நிலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலையை வந்து இது சரி செய்யும். அதே மாதிரி அதிகப்படியான கிரேவிங்ஸ் வரதையும் வந்து இது குறைக்கும். இந்த சித்தர்கள் எல்லாமே வந்து பசி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நாயுருவியோட அந்த விதைகளை, அரிசியை வந்து நம்ம சாப்பிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு பசி சரியாக வந்து அவங்களுக்கு, அதாவது அவங்களுடைய தவத்துக்கு தேவையான அளவு உடம்புல எனர்ஜி இருக்கும், அடிக்கடி வந்து பசி எடுக்காது. ஸோ அதனால் இந்த நாயுருவி வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது அது வந்து உங்களுடைய பசி உணர்வை வந்து குறைக்கும். அதே மாதிரி கிரேவிங்ஸ் நிறைய வரதையும் வந்து குறைக்கும். இன்னொன்று, நம்மளுடைய பித்த நீர் சுரப்பு தன்மையும் வந்து இது அதிகப்படுத்தும். அதன் மூலமாக நம்ம உடம்புல வந்து கொழுப்பு உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முறையாக செரித்து அது வந்து அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் வந்து இது அதிகப்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த மரமஞ்சள் நாயுருவி சேர்ந்த ஒரு டீ மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீ எப்படி தயாரிக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மரமஞ்சள், நாயுருவியோட மொத்த அந்த செடியும் வந்து நம்ம உலர்த்தி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி. இப்போ இதை நம்ம வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு இப்போ கஷாயம் எப்படி தயாரிக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 250 ml தண்ணீரை வந்து நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். இதில் இப்போது ஒரு 3லேருந்து 4 கிராம் அளவுக்கு இந்த சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கஷாயம் நல்லா கொதித்து 4ல் ஒரு பாகமாக வந்து சுருங்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கும் போது உடல் எடை குறையிறத பார்க்கலாம். கூடவே நீங்கள் வந்து உடற்பயிற்சிகள், அதே மாதிரி உங்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மருந்துகளும் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஸ்ரீஸ்லிம் கஷாயம் வந்து எனக்கு வீட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க, ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் ஸ்ரீஸ்லிம் கேப்சூலாக வந்து கிடைக்கிது. அதையும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதனாலெல்லாம் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது, இதை சரி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும், அதே மாதிரி வந்து என்னென்ன பயிற்சிகளெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், முக்கியமாக யோகா பயிற்சிகளை வந்து நம்ம என்னென்னலாம் வந்து எடுத்துக்கணும், கூடவே வந்து இந்த மரமஞ்சள் நாயுருவி சேர்ந்த கஷாயம் வந்து எப்படி எடுத்துக்கிறது, இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவே யூனிக் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அவங்களோட வாய்ஸஸும் ரொம்பவே யூனிக்.
ஸோ அந்த வாய்ஸஸை தாண்டி இன்னொருத்தரோட வாய்ஸை நம்ம இமிட்டேட் பண்ணி அதை ஒரு ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே அழகான விஷயம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். யாருப்பா அவருன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாஸ்கர் அவர்கள் வந்திருக்காரு. நிறைய விஷயங்களை என்னை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ இந்த மிமிக்ரி உலகம் அப்படிங்கிறதே சார் ஒரு வித்தியாசமான உலகம். அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் எப்போ என்ட்ரு ஆனீங்க? அது எப்படி நடந்தது அந்த நிகழ்வெல்லாம்? அது நான் வந்து ஒரு 15-16 வயசில் வந்து ஸ்கூலில் வந்து கூட படிக்கிற பையன் வந்து அந்த உடுக்க, அந்த விசில், போலீஸ் விசில், ஏரோப்ளேன் சவுண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். அவனை ரசிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்க. இப்போ நல்ல வித்தியாசமாக இருந்தது. சரி, இப்போ அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து அவன்கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சின்ன வயசில் வந்து அந்தந்த வயசுக்கு உண்டான வாய்ஸஸ் என்னென்ன வருமோ அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிருபானந்த வாரியார் சார், பழைய எம்ஜிஆர், அந்த உடுக்க, ட்ரெயின் போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சு 1994 சென்னைக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷம் நான் வந்து என்னோடய ஊர் மதுரை, அங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அது என்ன ஏஜில் சார் அந்த உங்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தது? நமக்கு வந்து மற்றவங்க வாய்ஸஸும் வந்து பேச தெரியுது, இல்லை அவங்கள மாதிரியே கரெக்டாக நம்ம பண்ண முடியுது அப்படிங்கிறது என்ன ஏஜில் நீங்கள் உங்களை நீங்களே? இல்லை, நம்ம பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாளில் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நல்லா இருக்கலான்னு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போவே நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ரைட், ஓகே, இது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் எத்தனை ஷோஸ் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 6500-7000 மேடை பார்த்துருப்பேன் நான். ஓகே. அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வாய்ஸ் அப்படின்னா நீங்கள் பண்ணதுலேயே விஷயமான ஸ்பெஷலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜுமே முதல் ஸ்டேஜாக தான் நான் நினைப்பேன். நான் எப்போயுமே இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லபடியாக வந்து பேர் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பேன். ஆனாலும் ஸ்பெஷலான வாய்ஸஸ் அப்படின்றதுக்காக படத்தில் கூட கூப்பிட்ருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான வாய்ஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரகுவரன் சார் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. அது போக பிரகாஷ் ராஜ் சாருக்கு வந்து ஒரு 4 படங்களுக்கும் 4 விளம்பரத்துக்கும் நான் பேசியிருக்கேன். நான் டொக்கோமோவில் ஆரம்பித்து கூகுள் சாண்டல் வரைக்கும், அக்னி டிஎம்டி கம்பி வரைக்கும் நான் பேசியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வாய்ஸஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. அப்போ எனக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய எந்த வாய்ஸ்னாலும் எனக்கு பிடிக்கும். அப்போ ரகுவன் சார் வாய்ஸை நம்ம கேட்டுடலாமா சார்? ஆண்டனி, மார்க் ஆண்டனி, ஆளெல்லாம் உங்ககிட்ட பெரிய கூட்டமே உன் கையில், கூட்ட சேர்த்தவரில் ஜெயிச்சது கிடையாது கண்ணா. இந்த ஆண்டனி ஒரு ஆள் தான், ஆனால் 1000 பேருக்கு சமம். ஒரு சாம்ராஜ்யத்தை முடிச்சிடுறேன் பார்த்துறியா, இது ஒரு ஸ்டைலு. இப்போ லாஸ்ட்டாக வந்து யாரடி மோகினி அந்த படத்தில் வந்து ரொம்ப வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அவரோட வாய்ஸ். அந்த வாய்ஸ் நண்பர் மணிகண்டன் கூட அந்த வாய்ஸ் போட்டிருப்பாங்க. இவர் வேலைக்கு போவாரா, நான் வீட்டில் உட்காந்து இவருக்கு சமைச்சு போடணுமா? போடா, நான் வாத்தியார் வேலை பார்க்குறேன், எனக்கும் சம்பாத்தியம் இருக்குது, கடைசி வரைக்கும் நான் இப்படித்தான்டா இருப்பேன், உனக்கு வேணும்னா வீட்டை விட்டு வெளியே போடா. சூப்பர் சார், எக்ஸலண்ட். எங்களுக்கு இப்போ அந்த படம் ரிலேட் பண்ண முடியுது, அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஈவன் இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டோன்னா கோட் படத்தில் எப்படி விஜயகாந்த் சார் ஏஐயில் ரீக்ரியேட் பண்ணி அவருக்கு அந்த வாய்ஸ் வந்ததோ, அந்த மாதிரியே ஏஐயில் இன்னி நிறைய வாய்ஸஸ் வந்து உங்கள் மூலமாக நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இதெல்லாம் தாண்டி சார் இப்போது மிமிக்ரி அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய விஷயங்களை நீங்கள் மாடுலேட் பண்ணிக்கணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணணும் இனிஷியல் ஸ்டேஜஸில். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ண விஷயங்கள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். ஆக்சுவலாக மிமிக்ரின்றது வந்து எதுவுமே வந்து கற்றுக்காமல் ஒரு விஷயம் பண்ண முடியாது. அதுக்காக ஸ்கூலில் போய் கற்றுக்கிற மாதிரி விஷயமும் கிடையாது. பேசிக்காகவே நமக்குள்ளே வந்துட்டு அந்த அடுத்தவங்களை பார்த்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்சர்வ் பண்ணுற இது வேணும், கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் வேணும், நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண, இதெல்லாம் முடியும். முக்கியமான விஷயம்னா நல்லா பண்ணுவாங்க ஒருத்தவங்க, மிமிக்ரி நல்லா பண்ணுவாங்க, ஆனால் எந்த இடத்துல எந்த வாய்ஸை போடணும்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு சோ சார் வாய்ஸும் விசு சார் வாய்ஸும் அடுத்தடுத்து போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே ஸ்கேலில் இருக்கும், மாட்டிக்கும். அப்போ வந்து ஒரு அது ஷார்ட் நோட்டாக இது பேஸ் நோட்டுக்கு ஒரு வாய்ஸ் போடணும். இப்போ உதாரணமாக விசு சார் வாய்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆமாம் கோதாவரி, உன் பொண்ணை பொண்ணு பார்க்குறதுக்கு 4 பேர் வராங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றவங்க 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும், ஒருத்தருக்கு வெங்காய பஜ்ஜி பிடிக்கும், ஒருத்தருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும். இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டைலில் போகும். இதுக்கப்புறம் நம்ம சோ சார், அதாவது பார்த்தீங்கன்னா 1900 போட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஆடியன்ஸு. ஸோ அந்த இடத்துல ஒரு பேஸ் வாய்ஸ், இப்போ ஒரு பாரதிராஜா சார் வாய்ஸோ வினிச்சக்கரத்தோ ஏதோ ஒரு பேஸ் வாய்ஸ், பிரபு சார் வாய்ஸ் ஒரு போட்டுருவோம். என் இனிய தமிழ் மக்களே, இதுவரை கிராமத்து பக்கம் பாடம் படித்து வந்தனால் முதல் முறையாக ஒரு கிழவியை கதாநாயகை கொண்டு படம் எடுக்க வந்திருக்கிறது. லொக்கேஷனுக்கு எனது கேமராமேனை மட்டும் அழைத்து செல்வதில்லை, ஏன்னா ஓசி டிக்கெட்னால குடும்பத்தோடு வந்துடுறாங்க. இந்த மாதிரி வாய்ஸை மாற்றி போட்டோம்னா அப்ஸ் அண்ட் டவுன் கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம வந்து சமாளித்து இதாகிடும். ஓகே. நீங்கள் அந்த ஸ்டேஜஸில் அந்த ஸ்டேஜ் பிளேஸில் கூட நிறைய வாய்ஸஸ் வந்து நீங்கள் பேசினதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். சார், அப்படி பேசின வாய்ஸஸ் பற்றி
மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு ஈவெண்ட் போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்ல பெரிய ஆட்கள்னா வந்து அங்கே அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர், அந்த கம்பெனியோட ஓனரோ அந்த சிஇஓ யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க வாய்ஸ் அங்கேயே எடுத்துவேன் நான். எடுத்து ஆன் ஸ்பாட் நான் வந்து போட்டுருவேன். அது நல்லா வருது வரல, மாடுலேஷனை முதல்ல பிடிச்சிருவோம். பிடிச்சிட்டு இந்த ஸ்கேலில் பாதியாவது பிடிச்சி நம்ம போட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒன்று. மயில்சாமி அண்ணா வந்து எங்கள் ரொம்ப குடும்ப நண்பர் அவர். நான் டப்பிங் கார்டு எடுக்கிறதுக்கு காரணமே அவர் தான். முதல்ல டப்பிங் கார்டு அவனுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொன்னவர் அவர். நிறைய ஹெல்ப் பண்ணுறவர். இப்போ எனக்கும் பர்சனலாகவே நிறைய பண்ணியிருக்காரு அவர். அவருக்கு மறைவுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்துட்டு என் நண்பரை ஒரு படத்துக்கு கூப்பிட்டாங்க. ஆதவன், மிமிக்ரி ஆதவனை கூப்பிட்டாங்க. ஆதவன் போய் ஒரு படத்துக்கு பேசிட்டு வந்தார். அப்புறம் வந்து சகுனி படத்தோட டைரக்டர் சங்கர் தயாள் சார் வந்து கூப்பிட்டு இருந்தார். நான் போனேன். ஒரு 7 சீன் இருக்கும், பேச முடியுமா அப்படின்னு. ஆக்சுவலாக நான் போனது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறதுக்காக போனேன். அவர் வாய்ஸ் கிட்டத்தட்ட வந்து அப்படியே இருக்கும். அதுக்காக அதில் வந்து கொஞ்சம் வந்துட்டு அந்த மெட்ராஸ் ஸ்லாங் இதெல்லாம் கலந்து வருது, அது வேண்டாம், நீ சொல்லிக் கொடுக்க நல்லா சொல்லிக் கொடுக்க, நீ ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. சரி, நான் ட்ரை பண்ணேன் அந்த வாய்ஸு. கடைசி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு வர சொல்லிட்டு அந்த படம் ஃபுல்லாக 7 சீன் நான் தான் பேசி கொடுத்தேன் அவருக்கு. அந்த வாய்ஸு எப்படின்னா, யோ நான் 1000 பேரை பார்த்தாவையா, அவங்க உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எங்கேயுமே இல்லை, நீ தான் மச்சான் பெஸ்ட்டு. எக்ஸலண்ட் சார். நான் ஒரு நிமிஷம் ரியலாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ ஸ்டேஜ் பிளேஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சார், ஸ்டேஜ் பிளேஸில் நீங்கள் கொடுக்குற அந்த வாய்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கேன். படங்களில் அதாவது வாய்ஸ் கொடுக்குறீங்க, அதாவது மோரோவர் ஒரு டப்பிங் மாதிரி ஒரு விஷயங்கள் எடுத்துக்கும் போது இப்போ ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கணும். கண்டிப்பாக. அதில் நீங்கள் பார்க்குற வித்தியாசங்கள் அப்படிங்கிறதுனா அது என்ன சொல்வீங்க? இப்போ எனக்கு வந்து அந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்தது எப்படின்னா வந்து, மேடையில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு சவுண்ட் லெவல் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவோம். கொஞ்சம் ரிவர்ப் வைங்க, வந்து கொஞ்சம் வந்து வால்யூம் ஏற்றுங்க, பேஸ் கம்மி பண்ணுங்கள், ஷார்ப் ஏற்றுக்கலாம் சொல்லிடலாம். ஸ்டேஜில் நம்ம சமாளிச்சிக்கலாம், எக்கோ வைங்கலாம் சொல்லி தப்பிச்சிக்கலாம். டப்பிங்கில் அதை பண்ண முடியாது. நம்ம இப்படி தான் ஒரு படத்துக்கு நான் பேச போயிட்டு, இப்போ ரகுவரன் சார் வாய்ஸ்க்காக வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, இப்போ மிமிக்ரி பண்ணுற மாதிரி இந்த கேரக்டர், அதுக்கு நான் பேச போயிட்டு வந்துட்டு ரகுவரன் சார், சார் லெவல் கம்மியாக இருக்குது சார், சார் நீங்கள் கொஞ்சம் ஏற்றிக்கிங்க சார், நான் திட்டிவிட்டார் அவர். யோ உனக்கு வந்தால் வருதுன்னா, இல்லைன்னா வெளியே போய்டு அப்படின்ட்டாரு. அந்த மாதிரிலாம் வந்து அடி வாங்கி அனுபவப்பட்டிருக்கோம். நம்ம ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு இப்போ இங்கே பேசும்போது என்ன தான் பெஸ்ட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் டப்பிங்கில் பழகலை அப்படின்னா வந்து மூக்கில் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் டப்பிங்கில் நம்ம பேசி அந்த வாய்ஸ் ஓகே ஆகிடுச்சுன்னா எந்த ஸ்டேஜ்லேயும் பேசலாம், எப்படிப்பட்ட மைக்லேயும் நம்ம பேசிடலாம். அது அந்த உயிரோட்டம் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து இன்னும் நல்லாவே எடுபடும். ஓகே, நல்ல விஷயம். நாங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ ஒரு வாய்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அது டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வரணும், இல்லை மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது என்ன சொல்வீங்க? மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வரணும், அப்படி ஒருத்தர் வரணும்னா முதல்ல வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். அடுத்தவங்க கிண்டல் பண்ணால் பரவாயில்ல, திட்டினா பரவாயில்ல, ஒரு டைமிங் சென்ஸ் வருதா, எங்கே டைம் கிடைக்குதோ அங்கே வந்து டக்குன்னு வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸோட மற்ற இடங்கள்லாம் பேசும்போது, ஸ்கிரிப்ட் ஒர்க் உட்காரும்போது, நம்ம இது பண்ணும்போதெல்லாம் அடுத்தடுத்த கவுண்டர் வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ அது கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது நான் 3ஆவது கவுண்டர் மைண்டில் ஏறிடும் எனக்கு. அடுத்து உடனே கேப் விடவே மாட்டேன், டக்குன்னு அடிச்சிடுவேன். அந்தளவுக்கு ஓகே, ஆன் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம் சார், பாடல், அதாவது பாடுறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே. ஸோ அந்த வாய்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாஸ்கர் அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு, நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து வாய்ஸ் வந்து மாடுலேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஆக்சுவலாக எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை, அதாவது அப்பப்போ ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போயாச்சுன்னா அது மைண்டில் ஏறிடுது இல்லையா, இந்த வாய்ஸ் இப்படி தான் இருக்குன்றது மைண்டில் ஏறிடுது. அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு வந்து பேர் வாங்கியாச்சு. அதனால் வந்து இந்த வாய்ஸ் கஷ்டமான வாய்ஸாக இருக்கே, இதை வந்து 10 நாள் உட்காந்து போராடியாவது எடுத்துருவோம்லாம் கிடையாது. அதுக்கு தான் இருக்கேன், நான் அவன்கிட்ட கொடுத்துருவேன். அது எடுத்தவன் எல்லா வாய்ஸுமே வந்து ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒரு 3 நாள் வந்து மைண்டில் ஏற்றிட்டு அவன் எந்த ஊர்னு, அதாவது மிமிக்ரி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா வந்துட்டு, ஒரு வினி சக்கரவர்த்தி சாரோ இல்லை ஜனகராஜ் சாரோ வந்து மெட்ராஸ் ஸ்லாங்கில் பேசுவாங்க. ஆனால் இவங்க வந்து திருநெல்வேலியில் இருந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் திருநெல்வேலி ஸ்லாங்கில், கோயம்புத்தூர் ஸ்லாங்லேயே பேசிட்டு இருப்பாங்க. அது பேசிக்காக அங்கேயே தப்பாகிடும். அது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும். அவங்க எந்த ஊர், அவங்களோட என்ன பேஸில் அதிகமாக பேசுகிறாங்களா, எந்த வாய்ஸ், எந்த வேர்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக வந்து கரெக்டாக அதுக்கு அமைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாஸ்கர் அவர்கள் மிமிக்ரி பண்ணுறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். நிறைய ஷோஸ்க்கெல்லாம் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லலாம். நார்மலாக வந்து 94 வந்து டப்பிங் கார்டு எடுத்தேன் நான்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு 64 படங்கள் வரைக்கும் வந்து நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். நார்மல் டப்பிங் நான் பண்ணது கிடையாது. ஒரு கேரக்டருக்கோ ரொம்ப முக்கியமான நண்பர்கள் கேட்டாங்கன்னா அந்த படத்துக்கு நான் பண்ணுவேன். மற்றபடி வந்து மிமிக்ரி இப்போ வந்து பிரபு சாருக்கு வந்து ஒரு 2 படம் பண்ணேன் நான். புறாவுன்னு ஒரு படம், மலையாள படம். அதில் வந்து அவர் இந்த ஆக்டராகவே வருவார். அவர் அதில் கலாபவன் மணி சார் தான் ஹீரோ. இளநீ வெட்டுற கேரக்டர் நடிச்சிருப்பார். அதில் வந்து ஒரு 2-3 சீன் நான் பேசினேன் நான். ஜாலின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா, அவங்க தான் டப்பிங் ட்ரெஷராக இருந்தாங்க. அவங்க யூனியனில் மெம்பர். அவங்க கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு 2-3 படம் அவங்க தான் கொடுத்தாங்க பிரபு சாருக்கு. பிரகாஷ் சாருக்கு வந்துட்டு ஹேமமாலினி அக்காவோட பையன் வந்து இன்சார்ஜ் இருந்தாப்புல. ராஜ்பாஸ்கர் மியூசிக் டைரக்டர், அவர் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடச்சிது. அதில் வந்து திருவிளையாடல் ஆரம்பம் பிரகாஷ் சாருக்கு நான் பேசின முதல்ல ட்ராக் பேசின ஃபஸ்ட்டு படம் அது. படம் ஃபுல்லாக நான் தான் அவர் ட்ராக் பேசினேன். அதுக்கப்புறம் ஆரம்பித்து இப்போ கஸ்தூராஜா சார் படம் ஒன்று, அது வந்து அவர் வந்து பிரபு சார் கதை சொல்கிற மாதிரி அதில் 2 சீன் வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து வருவார். அது 2 பேருக்கு நான் தான் பேசினேன் நான். பிரபு சாருக்கும் பிரகாஷ் ராஜ் சாருக்கும் நான் தான் பேசினேன் நான். ஸோ இப்படி வந்து பொண்டாமணி அண்ணனுக்கு வந்து அவர் இறந்து போனதுக்கு அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒத்த ஓட்டு முத்தையா. அந்த படத்தில் ஒரு சீன் வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க, அது ஒன்று பேசினேன் நான். நிறைய இந்த மாதிரி தான். ஆனால் என்ன, மனோபாலா சார் வாய்ஸ் கேட்டாங்க என்கிட்ட, நான் எடுத்து பார்த்தேன், வரல. உடனே நம்ம நண்பர்கள் ஒரு 2 பேர் வந்து சொல்லி 8 படம் அவங்க பண்ணாங்க. நல்ல பேமெண்ட்டில் 8 படம் பண்ணாங்க மனோபாலா சாருக்கு. சூப்பர் சார். ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா, இறந்து போன பெரியவங்களை, நம்மளை வாழ வைக்கிற பெரியவங்க, கலைஞர்களை, நடிகர்களை உயிர்ப்பிச்சு கொண்டு வரோம் இல்லையா, அந்த ஒரு இதை கடவுள் கொடுத்துருக்காருன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்சல்யூட்லி சார். ஸோ இத்தனை வாய்ஸஸ் பேசியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அப்ரிசியேஷனுமே வந்து ரொம்ப அதிகமாக நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் பேசின வாய்ஸஸ் ஆகட்டும், இல்லை ஆக்டர்ஸ் வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்த அந்த மெமரியில் வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட் அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது ரீசண்டாக நடந்தது வந்து எஸ்ஏசி ஐயா, இளைய தளபதி விஜய் சாரோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் சார், நானும் இமான் அண்ணாச்சியும் வந்து போயிருந்தோம் நாங்கள் அவரை பார்க்குறது. அங்கே ஒரு டிவி சீரியல் ஷூட்டாக, அதை அவர் பண்ண படங்களோட ஷூட்டான்னு தெரியல, அவர் வீட்டிலே நடந்தது. அப்போ அண்ணாச்சி கூப்பிட்டு போயிருந்தேன் போது அண்ணாச்சி வந்து அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். நான் தான் சொன்னேன், அண்ணாச்சி நான் வந்து ஓரமாக நின்னா நல்லா இருக்காது, உங்கள் ஃப்ரெண்டுன்றீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. உடனே அவர் கூப்பிட்டு வந்துட்டு, அண்ணே இது என் ஃப்ரெண்டு மிமிக்ரி பாஸ்கர், உங்களை மேலே பேசுவார் அப்படின்னாரு. உடனே வந்து சரி பேசுங்க அப்படின்னோடனே அவர் மாதிரி பேசி காமிச்சேன். நான் அப்படி பேச மாட்டேனேன்ட்டார் அவர். இல்லை சார், இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க, அதை பார்த்து நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ரகுவரன் சார் இதெல்லாம் பேசி காமிச்சேன். ரகுவரன் நல்லா இருக்குது அப்படின்னாரு. ரகுவரன் சார் இது நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து ஒரு டப்பிங் இன்சார்ஜ் மூலமாக வந்தது ரேடன் டிவியில் வந்து விஜயலட்சுமி மேடம், இவர் டப்பிங் சுதந்திரம், இவங்க மூலமாக வந்தது ரேடன் டிவியிலேருந்து கூப்பிட்டு விட்டாங்க. மோகனா மேடம்னு கூப்பிட்டு. என்னென்னா எஸ்ஏசி வாய்ஸ் வந்து அன்றைக்கி சாம்பிள் அனுப்பிச்சிருந்தேன், அதை நீ எனக்கு திருப்பி அனுப்பு அப்படின்னாங்க. திருப்பி அனுப்பிச்சுட்டேன். பார்த்துட்டு ஒரு 3 எபிசோடுக்கு மட்டும் பேசணும் அப்படின்னு. சரின்னு போனதுக்கப்புறம் பார்த்துட்டு எனக்கு வந்த தகவல் தான் இது, உறுதிப்படுத்தப்பட்ட தகவலான்றது தெரியாது எனக்கு. அவன் வாய்ஸ் நல்லா இருக்கு, அவனே பேச சொல்லிட்டார் அவர். 20 எபிசோட்ஸ் நான் வந்து அவருக்கு பண்ணேன். அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ விழா மேடைகளுக்கு நான் சென்றிருந்தாலும் கூட இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எத்தனையோ கலைஞர்களை வெளி உலகிற்கு, திரைக்கு பின்னால் இருக்கின்ற கலைஞர்களை வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வளர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ உள்ள புதிய தலைமுறைக்கும் இந்த புதிய தலைமுறையை பிடிக்கும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கடைசியில் எங்கள் ஷோக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நடிக்கிற படங்களில் சார் பெரிய பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஹீரோயின், ஹீரோ, இவங்கெல்லாம் வந்து அதாவது ஆரம்ப காலத்துலலாம் வந்து ஆக்டர்ஸ் அதுக்குன்னு சொல்லி டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வர அந்த நாயகிகள், நாயகன் ஆகட்டும், அவங்களே அவங்க வாய்ஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டப்பிங் ரிலேட்டடாக. இதனால் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்காகட்டும் இல்லை வாய்ஸ் கொடுக்குறவங்களுக்கு வந்து இப்போ வாய்ப்புகள் வந்து குறைந்துருச்சா? இல்லை மேடம், அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே இல்லையே. ஏன்னா வந்து எல்லாம் நல்லா தமிழ் தெரிஞ்ச நடிகர்கள் தான் நம்ம படங்களில் நடிச்சிருந்தாங்க, அவங்களே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இடையில் வந்து இந்த மலையாளத்துலேருந்து, கன்னடத்துலேருந்து, பாம்பேலேருந்து வரப்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டப்பிங்க்கான தேவைகள் இருந்தது. மற்றபடி ஒரு வாய்ஸ் வந்து அதை வந்து அதை இன்னும் நல்லா ஆக்கணும், இல்லை லாங்குவேஜ் புரியாது இவங்களுக்கு அப்படின்னும் போது
அந்த மாதிரி வந்து சில வாய்ஸஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா அவங்க ஓகே. அப்படி இல்லைன்னா கூட அவங்க பேசுகிற அதே வாய்ஸை ஸ்டேஜில் போட்டு இப்போ இவங்க வந்து மிமிக்ரி பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அப்படி போயிடலாங்கிறீங்களா? டப்பிங் ஆர்டிஸ்ட் இது இல்லைன்னா அடுத்த கேரக்டருக்கு பேச போகிறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ யாரும் அழிக்கவும் முடியாது, மாற்றிக்கலாம். இந்த கதவு இல்லைன்னா அடுத்த கதவு அந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம வந்தோம்னா சார், ரெக்கக்னிஷன் எந்த அளவுக்கு இருக்குது? நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்குதா? எந்த அளவுக்கு இருக்குது சார் இப்போ? மிமிக்ரி அப்படின்னா வந்து ஒரு ஃபில்லராக தான் இருந்தது. ஃபில்லராக மீன்ஸ் வந்து இப்போ ஒரு கச்சேரிக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் போகும். ப்ரோக்ராம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் வந்து நம்ம போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு வரலான்னு கிளம்பிடுவாங்க. மாங்கு நம்ம வர்ற வரைக்கும் ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த காலகட்டங்கள்லாம் மாறி இப்போ வந்து செலிப்ரிட்டியாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஒரு 2 வாய்ஸ் பேசுங்க போதும், நீங்கள் வந்து ஹாய் சொல்லுங்கள் போதும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க போதும். என்ன இல்லை, என்னோடய சக கலைஞர்களை சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து பெருமையான விஷயம். அது வந்து பண்ணது வந்து சேனல்ஸ்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதனால் வந்து எத்தனையோ கலைஞர்கள் அதனால் வந்து இதாக இருக்குங்க. அது இப்போ இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான சேனல்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி அங்கீகாரம் கிடச்சா இன்னும் அதை சார்ந்து உள்ள கலைஞர்களும் நல்லா இருப்பாங்க. எக்ஸலன்ட் சார். சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு ரீச் ஆகுறதுங்கிறது ஒரு அதாவது அசாத்தியமான விஷயங்களை வந்து சாத்தியமாக்குறதுங்கிறதா மனுஷன் வந்து நினச்ச இலக்கை வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிஃபிகல்ட் மொமெண்ட்ஸுங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜை அடையிற வரைக்குமே வந்து சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் அப்படி சந்தித்த சவால்கள் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? நாங்கள்லாம் வந்து ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஒரு பழைய வீடு, அதை துருப்பிடிச்சி இரும்பு கேட்டு, சாவி தொலைஞ்சு போச்சு, முள் பாதை, கஷ்டப்பட்டு பூட்டை திறந்து அதை பண்ணி இதை பண்ணி அப்படி சுத்தம் பண்ணி அப்படி தான் உள்ளே வந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் உள்ளே வந்துடலாம். கொஞ்சம் டேலண்ட் இருந்தால் போதும், காப்பி பண்ண தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி தான். மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்களாம் கேமராமேன்ற மாதிரி தான் இது. அதனால் நான் அப்பயே சொன்னேன், நான் இப்போ நல்லாயிருக்கும், எல்லா பேரும் சம்பாதிக்கிறதுக்கான வந்து வழிவகையாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு இன்ஜினியர்ன்ற மாதிரி, முதல்ல கிராமத்துக்கு ஒரு இன்ஜினியர் டாக்டர் இருந்தாங்க, ரொம்ப ஊரே கொண்டாடுச்சு எங்கள் ஊர் டாக்டரா எங்கள் ஊர் இன்ஜினியரானு. இப்போ வீட்டுக்கு 4 பேர் என்ன வேலை பார்க்குறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும். ட்ராக்கை மாற்றிக்கங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வந்து புத்திசாலித்தனமாக சில பேர் என்ன பண்ணாங்கன்னா டைலாக் வந்து ஓனாக எழுத ஆரம்பிக்கிறது, ஓனாக க்ரியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது, அப்படி எஸ்கேப் போயிடுறாங்க. இல்லைன்னா ஸ்டேஜோடு உட்கார வேண்டியதான். ஸோ எல்லாருக்குமே ஒரு அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை போய் நம்ம எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் சார் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகணும்னு நினைக்கிற அந்த ஒரு இடம், அந்த கோல்னால் அது என்னவாக இருக்கும்? என்னோடய டைலாக் தான். ஏன்னா மிமிக்ரி வந்து முதல்ல வந்து மிமிக்ரியை வந்து என்னோடய படிப்பெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டு தான் நான் வந்து இப்போ வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் நான். அப்போ பொழுதுபோக்காக இருந்துச்சு. நான் வந்து ஒர்க் பண்ண இப்போ ஷோஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஹிட்டான ஷோஸாக தான் இருந்திருக்கு. அதனால் வந்துட்டு என் எழுத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. படங்கள்னு பார்த்திங்கன்னா ஜில்லாவில் வந்து சூரிக்கு பஞ்ச் டைலாக்ஸ் எழுதினேன். அப்புறம் நம்ம டான்ஸ் மாஸ்டர் தினாகவின்னு சொல்லிட்டு கத்தாழ கண்ணால் அந்த அதோட டான்ஸ் மாஸ்டர், அவர் என்னோடய டான்ஸ் ட்ரூப்லலாம் ஒன்றா இருந்தவங்க நாங்கள். அதனால் வந்து அவர் கூப்பிட்டு எழில் சாரோட அசோசியேட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டார், மிஸ்டர் ஜோதிட்ட. அவர் கூப்பிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னார், லேகியம் காமெடி, இந்த சரவணன் இருக்க பயமேன் படத்தில் வரும், அது நான் எழுதுனது. இப்போ எழில் சார் கூப்பிட்டு ஒரு இப்போ விஷயம் சொன்னாங்க, ஆனால் அது படத்தில் வைக்க முடியாது, அதனால் நம்ம அடுத்த படத்தில் வந்து திரும்பி எழுதுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அது போக 2 படத்துக்கு நான் எழுதி முடிச்சிருக்கேன். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய பர்சன்ஸ் உங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன்லேருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் நீங்கள் நன்றி சொல்லணுன்னா அது யாராக இருப்பாங்க? நான் சென்னைக்கு வர காரணமாக இருந்த திரு மனோ லைட்டிங்ஸ், ஆர்எஸ் மனோகர் ட்ரூப்புக்கெல்லாம் வந்து அவர் தான் போடுறது, மனோ லைட்டிங்ஸ் மனோ. எனக்கு வாய்ப்பளித்த நாஞ்சில்னி மணிமாறன் அவர்கள் புதிய பூமி கலைமன்றம் வச்சுருக்காங்க. அது போக வந்து ஃப்ளாரண்ட் ஃபெரேரா சார் கலைஞர் டிவியில் சிஇஓவாக இருந்தார். அவர் மூலமாக எனக்கு அறிமுகமான நடிகர் ஜான் விஜய், அவர் தான் வந்து ரேடியோ 1 எஃப்எம்மில் வந்து கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்தார். அதனால் அவருக்கு வந்து என்னை வந்து அங்கே மிமிக்ரி ஆர்ஜேவாக வந்து இது பண்ணி அது வந்து என்னோடய கான்செப்ட் வந்து அவார்டு வாங்கிச்சு. தமிழ் மெட்ராஸ் ஸ்லாங் வந்து கோயம்புத்தூர் பொண்ணுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி அவர் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஆட்கள் நிறைய பேர். ரமேஷ் கண்ணா சார், நடிகர் ரமேஷ் கண்ணா சார், இப்படி கடந்து வந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க சார், எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களோட குரலுக்கும் எழுத்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஹைட்ஸை நீங்கள் ரீச் பண்ணணும்னு சொல்லி புதியுகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயின். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாஸ்கர் அவர்கள் வந்திருந்தாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது, எப்படி ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தான் வந்திருக்காருங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியும் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's Tata, bye bye from Brinda, signing off. Have a great day.